வர சண்டேக்கு மட்டன் எடுத்தீங்கன்னா இந்த ஒயிட் மட்டன் குழம்பு ட்ரை பண்ணுங்க. முழுக்க முழுக்க தேங்காய் பால்லே செய்கிறது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு 2 நிமிஷத்தில் சொல்லிட்டு வாங்க. ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் வந்துட்டு ஒரு 25 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு காரம் சேர்க்க போகிறதே நம்ம மிளகா காரம் மட்டும்தான். ஸோ நல்லா அதை வதக்கி எடுத்துக்கணும், இல்லைனா கார வாசனை அடிக்கும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் அதை ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது அப்படியே ஒரு பக்கம் வச்சுருங்க. நம்ம மிளகா வதக்குனா அதே குக்கரில் 1 கிலோ அளவுக்கு மட்டன், 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்குனது, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, நம்ம அரைச்சி வச்ச மிளகா பேஸ்ட்டு அதை சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருப்பேன். இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலந்து விட்டுட்டு 2 முழு தேங்காயில் கொஞ்சம் மட்டும் நிறுத்தி வச்சுட்டு மீதி ஃபுல்லாக பால் பிழிஞ்சு வச்சுருக்கேன். முதல் பாலை தனியாக பிரித்து எடுத்துட்டு 2வது 3வதுலாம் சேர்த்து வச்சுருக்கேன். அதில் முதல் பாலை எடுக்கக்கூடாது, 2வது 3வது பால் தான். அந்த பாலை இதில் சேர்த்து அப்படியே தேங்காய் பால்லையே மட்டனை வேக வைக்க போகிறோம். 4லேருந்து 5 விசில் விடலாம். அதுக்குள்ளே நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். 2 முழு தேங்காயில் கொஞ்சம் தேங்காய் மட்டும் நிறுத்தி வைக்க சொன்னல, அந்த தேங்காய் கூட ஒரு 30 முந்திரி பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா 10 நிமிஷம் சுடுதண்ணியில் ஊற வச்சதை சேர்த்து நல்லா அரைச்சி மைய அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம். ப்ரெஷர் முடிஞ்சதுக்கப்புறம் மட்டன் ஓப்பன் பண்ணி இதில் நம்ம அரைச்சி வச்ச இந்த தேங்காய் விழுதை சேர்த்து கொதிக்க விடணும். தேங்காய் விழுதை சேர்த்துட்டதும் நம்ம 2வது பால் 3வது பால் தனியாக வச்சுருப்போம்ல, அதையுமே இது கூட சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டதும் நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அதுக்குள்ளே நம்ம இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய், நட்சத்திர சோம்பு இதெல்லாம் கொஞ்சம் தாளித்து இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க முதல் பால், தனியாக எடுத்து வச்ச முதல் பாலை இது உள்ளே சேர்த்துட்டு லைட்டாக கொதி விட்டால் போதும். கொதி வர ஸ்டேஜ் வந்தால் போதும், ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. இந்த அளவுக்கு வந்தால் போதும். மல்லித்தழை ஒரு கைப்பிடி அளவுக்கு நிறைய நல்லா மல்லித்தழையை தூவி அப்படியே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு முழு லெமன் எடுத்து அப்படியே பிழிஞ்சு விட்டு கலந்து விட்டுக்கலாம். பிரியாணிக்கு ஈக்குவலாக ஒரு குழம்பு வேணும்னா அது முழுக்க முழுக்க தேங்காய் பால்லையே வேக வச்சு செய்கிற இந்த மட்டன் குழம்பு தான். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.